வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வாரம் 140 டேஸ் ஸ்டடி பிளானில் வீக் 1 பிளான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சண்டே டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ எது உங்களுக்கு ஆழமாக மனசில் நிற்கிது, எது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. எதில் வீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு வீக் 2 பிளானுக்கு வந்துருங்கப்பா. நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது. கால்ஃபர் வந்துருச்சுன்னா மடமடன் நாளெலாம் ஓடிடும். அதனால் சீக்கிரமாக வந்துருங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம படிக்கிறதுக்கான போர்ஷனும் நம்ம கொஞ்சமாக பிரித்து தான் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு படித்ததே தெரியாது, அந்த சுமையே தெரியாமல் உங்களை கொண்டு போகிறதுக்கு தான்ப்பா இந்த 140 டேஸ் ஸ்டடி பிளானு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் படித்தோம் அப்படின்னு தெரியாமையே நீங்கள் எளிமையாக படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம போன வாரம் கொடுத்த சிறப்பு தமிழாக இருக்கட்டும், இல்லை +2 புதிய புத்தகத்தோட உங்களுக்கு கலைச்சொற்களாக இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நம்ம பிரித்து கொடுத்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக மனசில் நின்றுருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ் வந்து நம்ம எக்கனாமிக் தான் கொடுத்துருந்தோம். அது 6th to 10th உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருந்தோம். ப்ளஸ் நமக்கு ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் வச்சுருந்தோம். அதையும் ஓரளவுக்கு எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது படிச்சிருக்கீங்க, எது இனிமேல் நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருந்துருக்கும். அப்படி ஒரு புரிதல் கிடச்சிருச்சுனாவே நம்ம அடுத்தடுத்த நோக்கி போய்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் அதில் 6th to 10th வந்து ரொம்ப எளிமையாக பொருளாதாரம் படிச்சிருப்பீங்க. அதனால நம்ம இந்த வாரம் எதுக்கு போக போகிறோம்னா பாலிட்டிக்கு போக போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம தமிழில் +1 தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம +2 வந்து ஏற்கனவே முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதனால் நம்ம +1 இருக்க கலைச்சொற்கள் புக் பேக்கு, அதில் நம்ம எக்ஸாமுக்கு ஓரியன்டாக என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் பாருங்கள், நம்ம மண்டே என்ன படிக்க போகிறோன்னா 6th 7th இந்திய அரசியலமைப்பு தான் படிக்க போகிறோம். மண்டே வந்து மார்னிங் ஜிஎஸ் படிச்சிருங்க. இல்லை அப்படின்னா தமிழ் ஓகேனா தமிழ் படிங்க. ஆனால் ஜிஎஸ் படிக்கிறது தான்ப்பா பெஸ்ட்டு. ஏன்னா தமிழ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம படிச்சிடலாம். அதனால் அதை ஈவினிங் வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம எளிமையாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸ் வந்து மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 hour ஒதுக்குங்க போதும். ஏன்னா நம்ம இப்போ இருந்தே 1 hour ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம கால்ஃபர் வந்த பிறகு அதுக்குன்னு ஒரு டே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள். ஈவினிங் வந்து 11th புதிய புக்கில் வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத புக்குக்குள்ளே படிச்சுட்டு ப்ளஸ் சிறப்பு தமிழில் கலைச்சொற்கள் சிலபஸ் டாபிக் வந்து ஏதாவது கவர் ஆகுதான்னு பார்த்து அதுவுமே வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளே வீடியோவாக நடத்தி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை 8th இந்திய அரசியலமைப்பு படிங்க. ஆஃப்டர்நூன் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. அதே மாதிரி வந்து 11th வந்து இப்போ நீங்கள் சிறப்பு தமிழில் வந்து இது கலைச்சொற்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். படிக்கிறத நீங்கள் மறுநாள் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி உங்கள் மனசில் நிற்கிதான்னு பாருங்கள். நிற்கலை அப்படின்னா அதை மறுபடியும் படிங்க சங்கடப்படாமல். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருக்க படித்தோடனே மனசில் நிற்கும், ஒருத்தவங்களுக்கு 5 தடவை படித்தோன்னே மனசில் நிற்கும், ஒருத்தவங்களுக்கு 10 தடவை படித்தாதான் மனசில் நிற்கும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு நம்ம மைண்டுக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு தடவை படித்த மனசில் நின்றுச்சுன்னா படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் படிக்க போயிருங்க. இல்லை எனக்கு 2-3 தடவை படித்தாதான் மனசில் நிற்கும்னா திருப்பி அதே படிங்க. அதனால ஒன்றும் இல்லை. யாரும் வந்து நம்மளை என்ன சொல்ல போறா, நமக்கு புரிகிற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். அதை நம்ம எத்தனை தடவை படித்தா என்ன அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. நெக்ஸ்ட்டு புதன்கிழமை என்ன படிக்க போகிறோன்னா 9th இந்திய அரசியலமைப்பு படிங்க. புதன்கிழமை வந்து நம்பர் சீரிஸ், ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் படிச்சிருங்க. +1 புக்கில் வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இருக்குங்க இல்லைங்களா, அது படிங்க. ப்ளஸ் வந்து லெசனுக்குள்ளே இருக்க பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் விட்டுறாதீங்க. சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. அதை நம்ம நடத்தியும் கொடுத்துருவோம். ப்ளஸ் 10th வந்து இந்திய அரசியலமைப்பு படிங்க. இதில் வந்து ஒரு 5 லெசன் இருக்கும். இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரே நாளில் படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 6th 7th 8th படிச்சுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அரை நாள் தேவைப்படாது. நீங்கள் அதை முடிச்சுட்டு இந்த 10th அரசியலமைப்பு ஒரு லெசன் வந்து அன்றைக்கி படிச்சுக்கிட்டே வாங்க. 5 லெசனை 5 நாளில் 5 லெசன் கவர் ஆயிரும். டெய்லி இப்போ 6th படிக்கிற அன்னைக்கு 6th 7th படிச்சுட்டு 10th வந்து ஒரு லெசன் படிச்சிருங்க. 8th படிச்சுட்டு அப்புறம் 10th ஒரு லெசன் படிச்சிருங்க. 9th படிச்சுட்டு 10th ஒரு லெசன் படிச்சிங்கன்னா இந்த 3 நாளில் நமக்கு 10th 3 லெசன் கவர் ஆயிரும். அப்போ நம்ம வியாழக்கிழமை வர்றப்ப வந்து நமக்கு 10th 2 லெசன் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போது நம்ம எளிமையாக வந்து அந்த 10th இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம படிச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் ஸ்டடி பிளானை பிரித்து போட்டு எதை எப்போ படிக்கணும், நமக்கு எப்படி படித்தா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் வந்து ரீசனிங் பாருங்கள். ப்ளஸ் வந்து ஈவினிங் வந்து 11th சிறப்பு தமிழ் கலைச்சொற்கள் பாருங்கள். சிறப்பு தமிழ் கலைச்சொற்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃப்பும் இந்த வாரம் வந்து எல்லாமே கொடுத்துருவோம்ப்பா. வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயும் போல் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு எதுக்கு இப்போ நீங்கள் ஜிஎஸ்சில் வீக்காக இருக்கீங்க, இல்லை மேக்ஸ் தான் கொஞ்சம் தடுமாறுது,
இல்லை தமிழ் தடுமாறுதா, இல்லை சிறப்பு தமிழ் தடுமாறுதா, எதில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து அந்த இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரிவிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சண்டே வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கப்பா. டெஸ்ட்டு எழுத தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கோம், இல்லை இன்னும் நம்ம டவுன் ஆகிறோமா, இல்லை இன்னும் எவ்வளோ நேரம் படிக்கணும், இல்லை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நமக்கு டெஸ்ட் எழுதினா தான் கிடைக்கும். டெஸ்ட் எழுதலை அப்படின்னா அந்த புரிதல் நமக்கு வரவே வராது. ஒரு புரிதலோடு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா தான்ப்பா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். மொட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? இதுதான்ப்பா நம்ம இந்த வாரம் போட்டிருக்க பிளானு. இந்த ஸ்டடி பிளான் இதுதான். இது வந்து ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம். இது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை முழு நேரம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளான் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். முழு நேரம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹாஃப் டேலே படித்து முடிச்சிடுவாங்க. திரும்ப ஹாஃப் டே அவங்களுக்கு மிச்சமாக இருக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்க விருப்பப்படுறீங்களோ, அதாவது இந்த சப்ஜெக்டில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், இது கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் ஆஃப்டர்நூன் பிறகு நீங்கள் படித்து நீங்கள் உங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான்ப்பா உங்களோட புரிதல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். டெஸ்ட்டை மட்டும் யாரும் எழுதாமல் விட்டுறாதீங்க. எப்படியும் தொடர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. அதுதான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தீர்மானித்து கொடுக்கும். சரிங்களா? இந்த 140 days ஸ்டடி பிளானை நீங்கள் எங்களோட பயணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 40வது டெஸ்ட் முடியும் போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறந்துடும், நம்ம இவ்வளோ படிச்சுட்டோமா அப்படின்னு. இந்த வாரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th to 10th வந்து எக்கனாமிக்கும் +2 வந்து நம்மளை அறியாமையே நம்ம முடிச்சிட்டோம். ப்ளஸ் நம்ம 5 கொஸ்டின் வந்து டெய்லி ஒரு லெசன் ஜிஎஸ்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் ஈஸியாக இந்த போர்ஷன் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அப்புறம் கால்ஃபர் வந்த பிறகு நமக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுத விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.